இயர்ஸ் ஓல்ட். அவன் 75 வயது உடைய ஒரு மனுஷன். அப்ப அந்த 75 வயசுல இப்ப இவனுக்கு ஒரு மனநிலை என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலியேசர் அவனுடைய வீட்டுல உத்தமமாக எல்லா காரியத்தையும் விசாரிக்கிறவனா இருக்கிறான். அதாவது ஆபிரகாமுடைய மனநிலை இப்படி தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் எல்லா காரியத்திலையும் எலியேசர் உத்தம மனுஷனாக விளங்கினபடினாலே அவன் ஆபிரகாம் கர்த்தரிடத்துல சொல்லுகிறான், என் வீட்டு விசாரிப்புக்காரனாக இந்த எலியேசர், அவன் ஆண்டவர் சொன்னதுக்கும் இவன் சொல்லக்கூடிய காரியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன சொல்றாரு பாருங்க, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றான். அப்படின்னா இவனை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லாம என்ன செய்யறாரு, இவனை சொல்லாம என்ன செய்யறாரு சொல்றாரு. கவனிங்க. அப்படியானால் இந்த எலியேசருடைய சாட்சி ரொம்ப அற்புதமான சாட்சி. இந்த எஜமானுக்கு இந்த எலியேசர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப உண்மை உத்தம ஒரு மனுஷனா இருக்கிறாரு. எலியேசர் நான் சொல்றேன், எத்தனையோ ஆண்டு காலம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா, கேட்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாமுக்கு இருந்த வயது 75, ஈசாக்கு பெற்றெடுக்கும் போது அவனுக்கு 100 வயசு. எத்தனை வருஷம், 25 வருஷம். திருப்பி இவனை பெண் பார்க்கிறதுக்கு இவனை ஆபிரகாம் சொன்ன போது இப்ப ஈசாக்கு வயசு எத்தனை, 40. இந்த 25 40 65. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆபிரகாமுடைய அந்த வீட்டுல இருந்தான்னு சொல்லல. இந்த எஜமானுக்கு ஏறக்குறைய 65 70 ஆண்டு காலம் உண்மையாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். தன்னுடைய எஜமானுக்கு உண்மை உத்தமமாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவன். அல்லேலூயா. எத்தனை பேர் கைய வைத்து ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேரு தங்களுடைய பணிக்கு, தங்களுடைய வேலை ஸ்தல, தங்களுடைய கடைக்கோ அல்லது தங்களுடைய தொழிலுக்கோ எத்தனையோ வேலைக்காரர்களை கொண்டு வந்து வைத்தாலும் அவர்களை என்ன செய்யறது கிடையாது, உண்மைத்துவமா இருக்கிறது கிடையாது. தன்னுடைய எஜமானுக்கு விசுவாசமா என்ன செய்ய கிடையாது, இருப்பது கிடையாது. ஆனால் இந்த எலியேசர் ஆபிரகாமுக்கு உண்மை உத்தவமான ஒரு விசாரிப்புக்காரனா இருந்தான். அதனால தான் அவனுடைய குமாரனுடைய பிரதானமான தேவைக்கு இந்த எலியேசரை ஆபிரகாம் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஆபிரகாம் இந்த எலியேசருக்கு முன்பாக எப்படி உத்தமமா ஜீவித்திருக்கிறான் பாருங்க. அதனால தான் அந்த எலியேசர் தன்னுடைய எஜமானை விட்டு அவன் என்ன செய்யல, அங்கும் இங்கும் போகலாம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரத்தை அதுல 7வது வசனத்தை வாசிங்கள். 24:7 வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலோ என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்றோ எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய தேவனாகிய கர்த்தர். என்னது? வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் அங்கே இருந்து குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புவார். நல்ல கவனிங்க. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்வாரு, அனுப்புவார். நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய ஒரு கான்பிடன்ட். 24:7 ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு தூதனை உனக்கு முன்பாக நான் என்ன செய்வேன். அப்ப எவ்வளவு பெரிய கான்பிடன்ட் இந்த ஆபிரகாமுக்கு இருந்திருக்குது பாருங்க. அந்த கான்பிடன்ட் பாருங்க. சாதாரணமா சொல்ல, வானத்துக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை என்ன செய்வாரு, அனுப்புவார். நான் சொல்றேன், நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல தூதனுடைய சத்தத்தை ஏற்கனவே ஆபிரகாம் கேட்டிருக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்கிற காரியத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். நல்ல கவனிங்க. அப்போ தூதனானவன் ஈசாக்க பலி செலுத்தும் போது அங்கே ஒரு சத்தம் என்ன செஞ்சிச்சு, ஆபிரகாமே என்று ஒரு தூதனுடைய குரலை யாரு கேட்டிருக்கான்? நான் சொல்றேன், கர்த்தரோடு கூட இந்த ஆபிரகாம் பழகினவன் மாத்திரமல்ல, தூதனோடு இவனுக்கு என்ன இருக்குது, பழக்க இருக்க. தூதனுடைய சத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறான், கேட்டிருக்கிறான் அவன். அல்லேலூயா. தூதனுடைய சத்தத்தை யாரு கேட்டிருக்கிறான், ஆபிரகாம் கேட்டிருக்கிறாரு. அதனால தான் ஒரு கான்பிடன்டா சொல்றான், உனக்கு முன்பாக ஒரு கர்த்தர் என்ன செய்வாரு,
வானத்துக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை என்ன செய்வாரு? அனுப்புவாரு. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான காரியம் இல்ல? நம்மலாம் விசுவாசமா அப்படி சொல்ல முடியுமா? நம்மலாம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு செயல்படும் போது நம்ம என்ன செய்வோம்? இப்படி கர்த்தர் எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி நான் போய் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு முன்பாக போய் அந்த தூதன் ஒழுங்கு செய்வான் அப்படிங்கிற விசுவாச வார்த்தைகளை நம்மளால் பேச முடியுமா? விசுவாச வார்த்தைகளை புழங்க முடியுமா? எல்லாரும் சொல்லுவோம், ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று சொல்லுகிறோமே, அவன் விசுவாச வீரன் என்று சொல்லுகிறோமே. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் பாருங்க. ஒரு தூதன் கூட என்ன செய்வாராம்? இவருடைய மகனுக்கு பெண் பார்க்கிறதுக்கு போகக்கூடிய காரியத்திலே முன்னே போய் எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? அல்லேலூயா. இது யார் தெரியுமா கேட்கிறா? எலியேசர் கேட்கிறார். தூதன் அனுப்புவார். அப்ப இந்த எலியேசர் இதை கேட்டு எங்க போறாரு? மெசொப்பொத்தாமியாவுக்கு என்ன செய்யறாரு? போறாரு. அந்த அதிகாரத்துல நீங்க 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு அந்த ஊழியக்காரன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னோடு கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில். நல்ல கவனிங்க. இந்த ஆபிரகாமுடைய சொந்த ஊர் எந்த ஊரு? 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. மெசொப்பொத்தாமியா தான் யாரு? இந்த ஆபிரகாமுடைய சொந்த ஊர். ஆரான் கிடையாது. ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணமும் கிடையாது. இவருடைய சொந்த ஊர் எங்கன்னா, ஆமென், அல்லேலூயா. அப்ப அங்கதான் இவர் போய் என்ன செய்யணும்? பொண்ணு கொண்டு வரணும். இப்ப பொண்ணு கொண்டு வரும்போது இவரு ஒரு அடையாளத்தை கேட்கிறாரு. என்ன அடையாளத்தை கேட்கிறாரு? இப்ப பட்டணத்திலேயே துறவண்டையில நான் போவேன், அந்த தேசத்துல யாராவது ஒரு பொண்ணு குடத்தை எடுத்துட்டு வந்து நான் தண்ணியை கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லணும், இந்த தண்ணியை கேட்கும் போது தண்ணி எனக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன் ஒட்டகத்துக்கு என்ன செய்வேன்? வார்ப்பேன்னு சொல்லி மொண்டு ஊத்துறாளோ அவதான் எங்க ஆபிரகாம் எஜமான் இருக்கிறாரே, அவருடைய மகனுக்கு ஏற்ற துணை அப்படி என்று ஒரு அடையாளத்தை வைக்கிறான். நான் சொல்றேன், தூதனுடைய வேலை என்ன தெரியுமா? தூதனுடைய வேலை என்ன தெரியுமா? இவன் துறவுக்கு போகும்போது குடத்தை தூக்கிட்டு யாரு வரா? இங்க யாரு வரா? ரெபேக்காள் வரா. குடத்தை தூக்கிட்டு யாரு வரா? அங்கேருந்து வரா. பாக்குறான் இவன் அந்த குடத்தை தூக்கிட்டு வராரு. நம்மளா என்ன செய்வோம்? வெளியில பொண்ணு வெள்ளையா இருக்கா, பொண்ணு அழகா இருக்காளா, நம்மளா என்னது? இப்ப பையன் வச்சிருக்க எங்களை மாதிரி ஆளுங்களா என்னது? பாக்குற பொண்ணெல்லாம் இதெல்லாம் நம்ம பையனுக்கு செட் ஆகுமா? பொண்ணு வச்சிருக்கிற ஆளு இந்த பையன் நமக்கு என்னது செட் ஆகுமா அப்படின்னு இப்பயே நாமளே ஒரு மனக்கணக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நாமளே ஒரு கால்குலேஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம என்ன செய்ய வேண்டாம்? போட வேண்டாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய தருகிற வல்லவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. உன் காரியத்தை வாய்க்க செய்வதற்கு ஒரு தேவதூதனையும் அனுப்பித்தரு அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க கால்குலேஷன் போட்டுட்டு கண்ணால பேசினாலும் சரி, மனசுல பேசினாலும் சரி, அதெல்லாம் பொய்க்கணக்கு. அதெல்லாம் என்னது? பொய்க்கணக்கு. உங்க மனக்கணக்கெல்லாம் என்னது? பொய்க்கணக்கு. கர்த்தர் ஒரு கணக்கை வச்சிருக்கிறாரு. அந்த கணக்குக்குள்ளார வந்தீங்கன்னா நீங்க டேலி ஆவீங்க. இல்லைன்னா உங்க கணக்கு என்ன செய்யாது? 3 கூட்டுனீங்கன்னா என்னது? 6. உங்க கணக்கு மனக்கணக்குல இருந்து கரெக்ட் தான் 6. அது 6ங்கிறதுக்கு பதிலா அந்த கணக்கு என்னது? 10 வருது. சில ஆட்களுக்கு அது என்னது? வேறு ஒரு கணக்கை காட்டுது. ஏன்னா அது நீ போட்ட கணக்கு. அந்த கணக்கு எப்போது என்னது? தப்பாதான் போகும். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் நீங்க தேவன் கிரியை செய்யும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுப்பாயானால் ஆண்டவர் தேவ தூதரையும் அனுப்பி உன் காரியத்தை வாய்க்க செய்து தர வல்லவரா இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல கையை தட்டி ஆமென். நல்ல சகோதரர்களாம் கையை தட்டி, என் காரியமாக ஒரு தேவ தூதனை அனுப்பி என் காரியத்தை சந்திக்க அவர் வல்லமை உடையவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத இங்கே வேத வசனத்தை சற்று கவனிங்க. இங்க வேத வசனத்தை சற்று கவனிங்க. இந்த வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதாங்க? அங்கே 10வது வசனத்துல என்ன சொல்றாரு? அங்க போய் சேர்ந்துட்டாரு அந்த ஊருக்கு. அப்ப 11வது வசனத்துல ஊருக்கு பிறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படும் சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு
இத யார்கிட்டயும் அவன் அறிக்கை செய்யல. அவன் எங்க சொல்லிக்கிறான்? தனக்குள்ளே தான் சொல்றான். தனக்குள்ளே தான் என்ன செய்யறான்? சொல்றான். தனக்குள்ளே சொல்றத ஆண்டவர் தூதனுக்கு மொழியாக்கம் பண்ணி ரெபெக்காளை வீட்டை விட்டு சீக்கிரம் புறப்பட வைக்கிறாரு. ஐயா, நம்ம இருதயத்துல ஓடுறோம்ல, இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மொழியாக்கம் பண்ணி தேவனுடைய காதுக்கு போக வைக்கிறாரு. தேவதூதன் என்ன செய்யறாரு? கிரியை செய்கிறார். அவர் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க இத? எத்தனை பேர் இதை நம்புறீங்க நீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த நல்ல கவனிங்க. மோசேயினுடைய தாய், நான் அடிக்கடி சொல்வது உண்டு, மோசேயினுடைய தாய் எகிப்திலே இதற்கு மேலாக இந்த பிள்ளையை வைத்திருக்க முடியாதபடிக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறார்? ஒரு ஒரு நாள பெட்டியை என்ன செய்தார்? செய்து அதிலே வைத்து இப்பொழுது என்ன செய்யறாரு? நதியிலே விடுகிறார். இப்ப நதியிலே விட்ட தாய், மோசேயினுடைய தாய், நதியின் கரையில உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். இதை யாருக்கும் அவ என்ன செய்யல, சொல்லல. ஆனா அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் மோசேயினுடைய தாயினுடைய கண்ணீரை மொழிபெயர்த்து எங்க அனுப்புகிறார்? பார்வோனுடைய அரண்மனைக்கு அனுப்புகிறார். பார்வோனுடைய அரண்மனையிலே இந்த மொழியாக்கம் செய்யப்பட்ட வார்த்தை இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்குது. செயல்படும் போது பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கிறதான அந்த ராஜகுமாரத்தி அரண்மனையில குளிக்கிறதை விட்டுட்டு இப்ப நதிக்கு குளிக்க வரா. நதியில என்ன செய்யறா? குளிக்க வரா. அப்ப அந்த நாணல் பெட்டி அப்படியே வர்றதை பார்த்து அதை தூக்கி எடுத்து என்ன செய்கிறார்? அவ பாக்குறான், அழகுள்ள பிள்ளையா இருக்க, இதை நம்ம வளர்க்கலாமே அப்படி காட்டுன. அப்ப இந்த பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளையா இருக்கு, இதை யாராவது என்னது பால் கொடுக்க இந்த எபிரேய ஸ்திரீகள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எபிரேய ஸ்திரீகள் அங்க என்னது பெத்த தாய் கையிலேயே அந்த பிள்ளை வருது. ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்து கூலி வாங்கின ஒரே ஒரு ஆள் யாருன்னா மோசேயினுடைய தாய் தான். பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்ததுக்கு கூலி வாங்கின ஒரே ஒரு ஆள் யாருன்னா மோசேயினுடைய தாய் தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இவர் அற்புதமானவர், இவர் அதிசயமானவர். இவரை போல வேறு ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்ல. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுவீங்களா? இவரை போல வேறு ஒரு தெய்வம் இல்லவே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவராய் இருக்கிறார். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. அவர் எந்தன் சங்கீதமானவர், 2-3 பேர் உந்தன் நாமத்தினா, இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. 2-3 பேர் உந்தன் நாமத்தினா, இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே. இருப்பேன் என்றவர் நமது தேவர், இருப்பேன் என்றவர் நமது தேவர், இருகரம் தட்டி என்றும்
இருக்கிறார். இப்ப பாருங்க, இவன் மனதுல தான் என்ன செய்யறான், நினைக்கிறான். இப்ப தண்ணி முள்ள குடத்துல இருந்து ஒரு பெண் வந்து, ஒரு கன்னி பெண் வந்து, இப்ப இந்த துறவண்டையில அந்த தண்ணிய மொண்டு நான் தண்ணி கேட்கும் போது எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கும் வார்க்க வேண்டும் சொல்லி மனசுலதான் நினைச்சா. இப்ப நடந்த காரியத்தை சற்று கவனிச்சு பாருங்க. கீழே வாசிங்க தொடர்ந்து. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொண்டு கொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும். போதும். 15வது வசனத்தை படிங்க சிஸ்டர். அவள் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, நல்ல கவனிங்க, தூதன் எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்றார் பாருங்க. இவன் இருதயத்துல தான் சொல்லிக்கிட்டே நிக்கிறான். சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி லேட்டாவதுன்னா நான் என்ன பண்றது? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா லேட் ஆகாது. தூதனே வேலை செய்வான். வேலை செய்வான். லேட்டாவதுன்னா நம்ம என்ன பண்றது? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம மண்டையில ஏதாவது ஒண்ணு ஏத்திக்கிட்டு நம்ம உட்கார்ந்தா வயசும் நமக்கு என்ன ஆகுது? பொண்ணு வயசு என்னது? ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன். இப்ப அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா பதில் சொன்னாவ. அப்ப சொல்லும் போது 24 வயசுல ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போனா, அந்த பொண்ணு சொன்னுச்சு, பாஸ்டர் 24 வயசுல மாப்பிள்ளை பார்க்க போனா நிறைய ஆப்ஷன் இருக்கும். 27 வயசுல ஆப்ஷன் என்ன செய்யுது? குறையுது. பாஸ்டர் 30 வயசுக்கு போனா ஆப்ஷனே என்ன செய்ய மாட்டேங்குது. விளங்குதா? நான் சொல்றது விளங்கல நிறைய பேருக்கு. 24 வயசுல ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போனா, மாப்பிள்ளை என்னது? அரசாங்க வேலை மாப்பிள்ளை, இல்ல அந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளை என்னது? நிறைய கண்ணுல தென்படும். 27 வயசுல இருந்து ஆப்ஷன் குறையும். அதே 30 வயசுக்கு போயிட்டா என்னது? ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அப்படித்தானே போகுது வழி. அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படி அல்ல. இவன் சொல்லிதான் முடிச்சான். அந்த வார்த்தை 15வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிய பெத்துவேலுக்கு பிறந்த, அங்க பாருங்க, பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும். அல்லேலூயா. அழகான பொண்ணை நம்ம தேட வேணாம், அழகான பையனை நம்ம தேட வேணாம், கர்த்தரே கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் என் வாழ்நாள்ல கேட்டேன். அது வந்து நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு பிரதர் வந்து ரொம்ப வெள்ளன்னு அப்படியே சும்மா அப்படியே ரொம்ப ஜோரா இருப்பாரு. அவருக்கு ரயில்வேல வேலை கிடைச்ச, ரயில்வேல நல்ல ஜாப். அப்போ அவருக்கு நிறைய இடத்துல பொண்ணு அழகழகா பொண்ணெல்லாம் பார்த்தாங்க. அந்த அழகழகா பொண்ணெல்லாம் என்ன செய்யல, செட் ஆகல. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கருப்பா இருக்கிற பொண்ணு, பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கிற பொண்ணை என்ன செய்யறாங்க, பார்த்துட்டாங்க. ஆனா அந்த பையன் என்ன செய்யல, ஒத்துக்கவே இல்ல. மணவரையில வந்து உட்காரும் போது கூட என்னது, உட்காரவே மாட்டாராம். பொண்ணு முகத்தை என்ன செய்யலையா, பார்க்கவே இல்லையா. மணவரையை விட்டு ஓடுறதுலயே நிக்கிறாரு. அப்ப எப்படியோ மல்லு கட்டி அவர் என்ன செஞ்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்ச காலம் ஆச்சு. 2 பேருக்கும் என்னது, ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தாச்சு. பிறந்த பிற்பாடு இந்த யாரு ரொம்ப அழகா இருந்தாரோ அவர் திடீர்னு மென்டல் டிப்ரெஷன் ஆயிட்டார். துணியெல்லாம் அவுத்து போட்டு ஓடுற அளவுக்கு என்னது போயிட்டாரு. ஒருவேளை அவங்க அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஒருவேளை இந்த பையன், என் பையனுக்கு இன்னொரு அழகான பொண்ணை கட்டி வச்சிருந்தா எப்பொழுதையோ அந்த பொண்ணு என்ன செஞ்சிருப்பா, ஓடி போயிருப்பா. இவளா கச்சக்கட்டு இவன்ட்ட குப்பை கொட்டிக்கிட்டே கிடக்குறான். சில நேரங்கள்ல தேவன் சரியா இணைப்பார். நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். தேவன் என்ன செய்வாரு, சரியாதான் இணைச்சிருப்பாரு. மனுஷனுடைய நினைவுகள் அல்ல, தேவன் நினைவு எப்படி இருக்குது. நல்ல கவனிங்க. நமக்கு இப்ப நடைமுறையில இருக்கிற காரியம் தான் தெரியும். ஆனா எதிர்காலத்தினுடைய காரியம் கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எதிர்காலத்தினுடைய காரியம் எல்லாம் கர்த்தருக்கு தான் என்னது தெரியும். அந்த சகோதரர் வேற யாரும் இல்ல, என்னுடைய நண்பர் தான் அவர். அந்த நண்பர் தான். அவரை வந்து இது நடந்த சம்பவம். ஆனா அவங்க அம்மா ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு அவங்க சொன்னாங்க,
கர்த்தர் தான்ப்பா இந்த பொண்ணை கொண்டாந்து வச்சிருக்காங்க. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஃபாஸ்டா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு, செயல்படுறாரு. நம்ம சித்தத்தின்படி செஞ்சு 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 என்னது எல்லாம் சொதப்புது. சொதப்பவே வேணாம். இனிமேலுக்கு 2025ல ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர்ட்ட என்ன செஞ்சிருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. இப்ப அந்த பாருங்க 17வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். இவனுக்கு என்னது ரொம்ப அவசரம். அவதான் வந்துகிட்டு தானே இருக்கா. வந்து என்னது வர்ற காட்டி என்னது ஓடுறான். ஓடி போய் என்ன செய்றான், உன் குடத்துல இருந்து தண்ணி என்ன, அவன் பார்வையில் அவனும் மனுஷன் தானே. வேதம் சொல்லுது அவன் மகா ரூபவதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓடி போய் இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும். எல்லாம் தேவதூதன் போட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப நீ கொஞ்சம் அந்த இடத்துல பொறுமையா நின்றாதான் என்ன. நம்ம என்னது, நம்ம எப்போதும் மனுஷன் என்னது ரொம்ப அவசர கொடு முந்திரி கொட்ட மாதிரி என்னது ரொம்ப முன்னாடி. அப்ப அங்க பாருங்க அந்த 14 அப்போது அந்த ஊழியக்காரன் அவர்களுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே, சீக்கிரமாய் குடத்தை கையில் இறக்கி கொண்டு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின்பு ஒட்டகங்கள் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. எப்படி இருந்திருக்கும் எலியேசருடைய இருதயம், எப்படி இருந்திருக்கும் சொல்றேன். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறத பார்க்கும்போது நம்முடைய ஆத்மா எப்படி தெரியுமா இருக்கும், கொழுந்து விட்டு எரியுங்க. அது தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் போது நம்முடைய ஆத்மா எப்படி தெரியுமா இருக்கும், கொழுந்து விட்டு எரியும். தேவ சித்தம் நிறைவேறலனா நம்ம ஆத்மா என்னது அப்படியே அணைஞ்சு மங்கி போயிரும். தேவ சித்தம் நிறைவேறும் போது இந்த ஆத்மா என்ன செய்யும், கொழுஞ்சி. நான் நினைக்கிறேன் எலியேசர் அந்த இடத்துல குதிச்சு கர்த்தரை தொழுது கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் நான். அங்க பாருங்க கீழே வசனத்தை வாசிங்க, 21வது வசனத்தை பாருங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கி பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். அல்லேலூயா. இந்த எலியேசரை சாதாரணமா நினைச்சிராதீங்க நீங்க. ஆபிரகாமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்திருக்கும், எலியேசர்ட்ட இருந்திருக்கும். ஆபிரகாம் வந்து சாதாரணமான ஆளு கிடையாது. ஆபிரகாம் இருந்து வளர்க்கப்பட்டானே, இத படார்னு என்ன செய்யல, இவன் ஒன்னே காரியத்தை கொண்டு வரல, அவன் மௌனமா இருக்கிறான். இது கர்த்தர் வாய்க்க செய்ததானா. மறுபடியும் அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தை குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதர் 1 சேக்கல் எடையுள்ள பொற்காதனையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களை எடுத்து கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நல்ல கவனிங்க, அதற்கு அவள் சொல்றா, என் வீட்டுல வைக்கோல்லாம் இருக்குது, என் தகப்பன் பேரு இன்னாலு, உன் ஒட்டகத்தெல்லாம் இங்க கட்டி போறதுக்கு அளவுக்கு எங்க வீட்டுல என்ன இருக்கு, வைக்கல்லாம் இருக்கு, இடம் இருக்கு, வாப்பா அப்படின்னு என்ன செய்யறா, அப்பதான் சொல்றான் 40வது வசனத்துல அங்க சொல்லுகிறான். யார்கிட்ட சொல்றான், லாபான்ட்டையும் அவருடைய சகோதரனாகிய இருக்கு அவன் தகப்பன்ட்ட என்ன செய்யறாரு, அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். 40வது வசனத்துல அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி. நல்ல கவனிங்க, மறுபடியும் இந்த வார்த்தை என்ன செய்யறாரு, ஆபிரகாம் சொன்ன வார்த்தைய இந்த எலியேசர் மறுபடியும் பயன்படுத்துகிறாரு. என் எஜமான் சொன்னாரு, நான் வழிபடுகிற என் ஆண்டவர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி இந்த பிரயாணத்தை வாய்க்க செய்து தருவார் அப்படி என்று ஏற்கனவே சொன்னாரு. அந்த காரியம் இப்ப என்ன செஞ்சிருக்குது, நிறைவேறி இருக்குது அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு, லாபான்ட்டையும் அவருடைய தகப்பனார்ட்டையும் என்ன செய்யறாரு, சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய காரியத்தை செயல்படுத்துவதற்கு நீங்க தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, தேவனே ஒரு தூதனை அனுப்பி கூட அந்த காரியத்தை வாய்க்க செய்து தருவார். அவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். அது ஒருவேளை மனுஷன் அனுப்பி செய்ய வேண்டிய வேலையா இருந்தா மனுஷனை அனுப்பி கொடுப்பாரு. தூதன் தான் வந்து செயல்படணும், தூதனை அனுப்பி கொடுப்பாரு. அவரு யார அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ண வேணாம், அவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க, அவர் வாய்க்க செய்ய தருகிறவரா இருக்கிறார். அவர் அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தடைகளை மாற்றுவதற்கு அது யார்கிட்ட பேசணும், யார் போய் பேசினா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். அவர் ஏழையானவன் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறான். திக்கற்றவளுக்கு சகாயர் நீரே. அவர் சகாயம் பண்ண தீவிரமா இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் இன்னைக்கு யாரும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று
எல்லாரும் எழுந்துன்று எந்த காரியம் உங்களுக்கு தடையா இருக்கிறது, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நீங்கள் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்தை இந்த கால வேளையிலே தேவனுடைய கரத்திலே நீங்கள் அப்படியே அர்ப்பணிங்க. தேவனுடைய கரத்திலே நீங்க என்ன செய்யுங்க? அர்ப்பணிங்க. காரியத்தை வாய்க்க செய்கிறவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என் காரியத்தை யார் போய் என் காரியத்தை ஒழுங்கு செய்வா என்று உங்களுடைய இருதயத்தில் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். அந்த சகோதரியிடத்துல போய் யார் பேசுவா? அந்த சகோதரிடத்துல போய் யார் பேசுவா? யாராவது ஒருவர் பேசி இந்த காரியத்தை ஒழுங்கு செய்ய மாட்டார்களா என்று சொல்லி ஒருவேளை உங்கள் இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நீ பேசிக் கொண்டிருக்கிற காரியத்தை அவருடைய கரத்திலே கொடுப்பாயானால் அவர் தேவ தூதனை அனுப்பி கூட காரியத்தை செய்வார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளை சந்திக்க கபரியேல் தேவதூதன் இறங்கி வந்தான். அப்பொழுது மரியாளிடத்திலே தேவதூதன் பேசுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று என்னது பெயரிடுவாய் அப்படி என்று அவளுக்கு சொன்னபோது அவள் என்ன செய்கிறாள்? தடுமாறி நிற்கிறாள். நான் புருஷனை அறியேனே, இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகும் அப்படி என்று தடுமாறி நின்ற போது தேவதூதன் சொல்லுகிறான், உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். அப்பொழுது மரியாள் என்ன செய்தாள்? இதோ அடிமை என்று அப்படியே ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தாள். காரியங்கள் எல்லாம் நடப்பித்தது கர்த்தர். காரியங்களா நடப்பித்தது கர்த்தர். அல்லேலூயா. மரியாளை ரகசியமா யோசேப்பு தள்ளிவிட மனதா இருந்தார். ஆனால் அந்த இடத்திலே அந்த ராத்திரியிலே யோசேப்போடு பேசினவர் கர்த்தர். ஐயப்படாதே ஐயப்படாதே என்று பேசினது கர்த்தர். அடிமை என்று என்றைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாளோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய மகிமை அவள் மீது நிழலிட ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்திருங்க. அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து தருகிறவராய் இருக்கிறார். அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? அவர் வாய்க்க செய்து தருகிறவராய் இருக்கிறார். அவர் எதுக்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இது என்னமாய் ஆகுமோ, எப்படி நடக்குமோ அப்படி என்று நீ கலங்க வேண்டாம். காரியத்தை வாய்க்க செய்து தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, காரிய சித்தி கர்த்தரால் வரும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். சத்தமாய் சொல்லுங்களேன், காரிய சித்தி. எப்படி நடக்கும், எப்படி ஆகும் நீங்க சிந்திக்க வேண்டாம். நீங்க டிப்ரெஷன் ஆக வேண்டாம். காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவரே அதை வாய்க்க செய்து தருகிறவர். அவர் வாய்க்க செய்து தருகிறவர். காரியங்களை கைக்குடி வருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் உனக்கு ஒத்தாசையை அனுப்பி கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தது போல நீங்க எல்லாவற்றையும் அவருடைய கையிலே ஒப்பு கொடுங்க. அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு கடினமா இருக்குதப்பா, இதை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த காரியத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்வை சந்திப்பதற்கு எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே டிப்ரெஷனா இருக்குது. இந்த காரியத்தை ஆண்டவரை நடப்பிப்பதற்கு எனக்கு மன உளைச்சலா இருக்குது. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. ஆபிரகாமுடைய குமாரனுடைய ஆண்டவரே பெண் பார்க்கக்கூடிய காரியத்துக்கு ஒரு தூதனை அனுப்பி தர முடியுமானா எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடத்தி தர நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒத்தாசையை அனுப்பி கொடுங்கப்பா. காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று எழுதியிருக்கிறபடி உம்மாலே எல்லா காரியங்களும் நடந்தேற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னது போல ஆண்டவரே கர்த்தரால் ஆண்டவரே எல்லா காரியமும் வாய்க்க செய்யட்டும். ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துங்க. தேவ கரத்திலே பிள்ளைகள் எல்லாரையும் முடிக்கொள்ளும். சமாதானத்தின் தேவன் கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த ஆண்டவரே மாசத்திலே கடைசி கர்த்தருடைய நாளிலே நிற்கிறோம். யாருடைய தேவைகள் என்னவா இருக்கும் ஆண்டவரே அடியேன் அறியேன். யாரெல்லாம் எந்த காரியத்துக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாங்க அடியேன் அறியேன். ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறபடியாலே
உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய வேண்டுதலை, விருப்பத்தை ஆண்டவரே நீங்க உங்களுடைய சுத்தத்தின்படியே நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேவ கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.